Hello everyone, welcome back to my channel Like Trendy Fashion. Fashion na உங்களுக்கு ரொம்ப passion அப்படினா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல 3 different hijab with 3 different styles தான் பார்க்க போறோம். இந்த hijab வீடியோ நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தேன். பட் அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணாமே வச்சிருந்தேன். எனக்கு எடிட் பண்ண டைம் இல்ல, அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டேன். பட் இப்போ இந்த ஹிஜாப் வீடியோ போடுறதுக்கான ரைட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்குமே கர்நாடகாவில் நடக்கிற இஷ்யூவை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ முஸ்லிம் பிள்ளைங்க ஹிஜாப் போட்டு ஸ்கூலுக்கு போய் அவங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலை அப்படின்னா ஹிஜாப் இஷ்யூஸ் அட் கர்நாடகா அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முஸ்லிம் பிள்ளைங்க ஹிஜாப் போட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்க மேனேஜ்மெண்டே ஹிஜாப் போட்டுட்டுலாம் வரக்கூடாது, ஒன்லி யூனிஃபார்ம் போட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும், யூனிஃபார்ம்னா எல்லாரும் யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயத்த பத்தி கலப்பி விட்டுருக்காங்க. ஆனா ஹிஜாப் போடுறது காலங்காலமா முஸ்லிம் பிள்ளைங்க போட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேட்ச்லாம் ஹிஜாப் போட்டு தான் வந்திருக்காங்க. பட் இப்ப ஏன் இந்த நிலவரம், இப்ப ஏன் இவ்வளவு பெரிய கலவரமா இந்த விஷயம் மாறி இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. சோ உடுப்பில ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ கர்நாடகா ஃபுல்லா ஹிஜாப் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை கிளப்புறாங்க. அந்த கோஷத்தை கிளப்புறது வந்து அரசியல்வாதிகளோ இல்ல மதவாதிகளோ கிடையாது. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இஷ்யூஸ் கிளப்புனதே ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் 11th 12th படிக்கிற பிள்ளைங்க பசங்க. நீங்க ஹிஜாப் போட்டீங்கன்னா நாங்க காவி துண்டு போட்டு நாங்க ஜெய் ஸ்ரீராம்னு கத்துவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இந்த மத கலவரம் வந்திருக்கு. சோ அதுதான் ரொம்ப 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 ஜீர்ணிச்சுக்க முடியாத விஷயம். இதுதான் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இப்படிதான் இருந்தோமா? முஸ்லிம் ஹிந்து அதெல்லாம் பார்த்தா நம்ம பழகணுமா? இப்ப ஏன் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எப்படி இந்த மத வெறி இவ்வளோ வந்ததுன்றது தெரியவே இல்லை. இந்த பசங்க எதை பார்த்து கத்துக்கிறாங்க, எப்படி இது உங்களுக்கு தெரியுது? சத்தியமா புரியல. ஐ ஃபீல் வெரி பேட். இந்த வந்து கர்நாடகால நம்ம இந்தியால பக்கத்து ஸ்டேட்ல வந்துருச்சு. பட் ஐ ஹோப், நான் நம்புறேன் 90% தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் வரவே வராது. ஏன்னா இங்க நம்ம எல்லாருமே ஃபுல்லா அங்காளி பங்காளி மாப்பிள்ள மச்சான் அப்படின்ட்டு அப்படி பழகுறோம். ரம்ஜானுக்கு ஒரு முஸ்லிம் நம்மள கூப்பிடலனா கூட நம்ம அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பிரியாணியை வம்பா வாங்கி சாப்பிடுற ஆளுங்க நம்ம. அதே மாதிரி நம்ம கடா வெட்டினா அவங்களை இன்வைட் பண்ணாம இருக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி நம்ம ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இப்படி கட்டி உருள்றாங்களேன்றப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க சீரியஸ்லி நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு அவ பைக்ல போய் அந்த ஸ்கூல்ல நிப்பாட்டுறான். அங்க ஃபுல்லும் ஸ்கூல்ல வந்து ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. 11th 12th வந்து ஸ்கூல்னு சொல்லாம ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்காண்டி ஹிஜாப் போட்டு ஒரு பைக்ல போய் இப்படி ஓரமா பார்க் பண்றான். அப்ப எப்படியும் ஒரு 40-50 பேர் ஆண்கள் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் காவி துண்டை போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அவளை இரிட்டேட் பண்ற மாதிரி வந்து அப்படியே கோஷம் போட்டுக்கிட்டே வராங்க. சோ இந்த பொண்ணு ஃபுல்லா இரிட்டேட் ஆகி அவ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போறப்ப அவளால தாங்க முடியல, பொறுக்க முடியல. திரும்ப நின்று அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணி சொன்னா பாருங்க. பா, என்ன ஒரு தைரியம் இருக்கணும். அவ சொன்ன விஷயம் வந்து ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தமா இருக்கணும். அல்லாஹு அக்பர்ன்றது அவங்க ரிலீஜியஸா இருக்கணும். இவங்க சொன்ன ஜெய் ஸ்ரீராம் அவங்க ரிலீஜியனா இருக்கணும். சோ அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜன் இதை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும். எப்படியும் சுமார் ஒரு 50 பேராவது அந்த கூட்டத்துல இருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்க அப்படிதான் தெரிஞ்சது. ஒவ்வொரு ஆளும் பயங்கரமா இருந்தாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு ஒத்த பொண்ணு திரும்பி நின்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு கை ரைஸ் பண்ணி சொல்றப்ப அப்பா எனக்குலாம் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேர்ள். சோ இந்த வீடியோ நான் அவளுக்காகவே நான் டெடிகேட் பண்றேன். சோ அந்த பொண்ணு பண்ண தைரியத்தை பாராட்டியும் அண்ட் ஹிஜாப் நான் சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த வீடியோ நான் பண்றேன். அண்ட் நான் ஹிஜாப் சப்போர்ட் பண்றேன். சோ நான் ஹிஜாப் போட்டு அது என்னோட சோசியல் மீடியால ஒரு போஸ்டா போட போறேன் வித் த ஹேஷ்டாக் ஐ சப்போர்ட் ஃபார் ஹிஜாப் அப்படின்னு. சோ நீங்களும் அந்த பொண்ணை பாராட்டுறீங்க, இல்ல நீங்க ஹிஜாப் சப்போர்ட் பண்றீங்க. சோ அங்க நடக்கிற அநியாயம் உங்களுக்கும் தப்பா தெரியுது. சோ நீங்க ஹிஜாப் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஹிஜாப் போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து உங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த பெண்ணை நீங்க பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே அந்த ஹிஜாப் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு அநியாயமா பட்டது அப்படின்னா இந்த சப்போர்ட் ஃபார் ஹிஜாப் ஹேஷ்டாகோட உங்க ஹிஜாப் போஸ்டை நீங்க உங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணிட்டு நீங்க எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பாக்கணும். சோ எனக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொல்லுங்க நீங்க ஷேர் பண்ணீங்களா இல்லையான்றது. சோ இந்த வீடியோல நீங்க 3 டிஃபரெண்ட் ஹிஜாப்ஸ் வச்சு 3 டிஃபரெண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த 3ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ட்ரை பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
நம்ம பார்க்கறது வந்து இந்த ஹிஜாப் தான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோல்னு கூட சொல்லலாம். இது வந்து இந்த சைஸுக்கு இருக்கு, ஒரு சின்ன ஹிஜாப், ஒரு சின்ன ஸ்டோல்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு எப்படி ஹிஜாப் போட போறோம்னு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இதை தலை மேல போட்டு இந்த லென்த்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது சின்னதா, இது இந்த லென்த்துக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் இது நார்மல் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த நார்மல் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இதை செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி தலைக்கு மேலே கொண்டுட்டு வந்து இப்படி விட்டுடலாம். ஸோ இது ஒரு லேயர், இதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும், ரைட்டா? ஸோ இப்படி வச்சு இங்கே வந்து ஹிஜாப் பின் குத்த போகிறோம். ஓகேயா? இங்கேருந்து ஒரு பின், கண்ணு க்ளோஸ்அப்பில் பார்த்து பயந்துடாதீங்க, ஐம் சாரி. ஓகே, இங்கே ஒரு பின் குத்தியாச்சு. அது மாதிரி இங்கேனா கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இந்த ஹிஜாப் பின் குத்துறது தான் கொஞ்சம் நான் சூக்காக குத்தணும், ஒன்றும் இல்லை. ஓகே, அதான். ஸோ இது ஒரு ஹிஜாப் ஸ்டைல். அடுத்த ஹிஜாப் நம்ம பார்க்கறது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து ஒரு காட்டன் ஸ்டோல்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஹிஜாப் போட போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு இது காட்டன்றதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஃபிளாட்டரிங்கா இருக்கும். அதனால என்ன பண்றோம்னா பின்னாடி இருந்து ஒரு லேயர் எடுக்கிறோம். லேயர் எடுத்து அது முன்னாடி வச்சு அதை இங்கே செக்யூர் பண்றோம். ஓகே, இப்படி. ஸோ ஸ்டார்டிங் இங்கே இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் இப்படி மடிப்பு எடுத்து ஸோ அதை இங்கே செக்யூர் பண்ணிக்கலாம் நார்மல் பின் வச்சு. ஓகே, ஸோ இது நல்லா கொஞ்சம் பெரியதுனால நல்லா உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் இப்போ இந்த லேயர் எடுத்து மேலே கொண்டு வரோம். ஸோ மேலே கொண்டுட்டு வரப்போ இதை என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி மேலே வருது இல்லையா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி மேலே வைக்க போறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதை அடுத்த லேயரா. ஓகே, இப்படி. ஸோ இது ஒரு லேயர், அதுக்கப்புறம் இது ஒரு லேயர், அதுக்கடுத்து இது ஒரு லேயர். இந்த மாதிரி இப்போ வந்து ஹிஜாப் பின் வச்சு இங்கே செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் பெரியதுன்றதுனால உங்களுக்கு ஃபுல்லுமே கவர் ஆகும் பின்னாடி. ஸோ பின்னாடி இந்த அளவுக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஹிஜாப் ஸ்டைல். லாஸ்ட் நம்ம பார்க்குற ஹிஜாப் வந்து இந்த பெரிய ஹிஜாப். இதுதான் வந்து ஆக்சுவல் டிபிக்கல் ஹிஜாப்னா இதுதான் ஷாப்ல விற்பாங்க. ஸோ இந்த இதை வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து இங்க இந்த ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது இருக்கிறதுனால ஸோ இதுல கொஞ்சம் ஒரு வேரியேஷன் பண்ணி நம்ம ஹிஜாப் போடலாம். எப்படின்னா இந்த இதை இப்படி போடுறோம்ல, ஸோ இதை வந்து ரொம்ப மேலே ஏற்றி எப்பயும் போல வைக்காம இதை எப்படி கீழே வச்சு இது பின்னாடி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம், ஹேண்டில் மாட்டிக்கும் அப்படின்னு பார்த்து கொடுத்துங்க. ஸோ இந்த ஒரு நார்மல் குட் ஊசி பின் வச்சு நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இந்த டிசைன் இருக்கிறதுனால இதை எப்படி பின் பண்ணிட்டேன். ஸோ
இதை அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதில் பின்னாடி இருந்து ஒரு லேயர் எடுத்து இது முன்னாடி வச்சு இதை இப்படி ஃப்ரண்ட்ல பின் பண்ண போறோம். ஓகே, இப்படி ரைட். ஸோ அகெயின் ஒரு நார்மல் பின். ஓகே, ஸோ இப்படி வந்து ஃபுல். இப்போ இந்த இதை இப்படி எடுத்து அகெயின் மேலே நம்ம தலைக்கு மேலே ஸோ இந்த லேயர் வர மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்கு, மட்டும் நார்மல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இந்த பிளாக் லேயர் வந்து இதுக்கு அடுத்து வர மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து இங்கே இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ பிளாக் இந்த லேயர், அதுக்கப்புறம் இந்த லேயர் இங்கே பின் குத்திக்க போகிறோம். ஓகே ஓகே, ஸோ இது ஒரு ஹிஜாப் ஸ்டைல். ஸோ இது வந்து ஒரு டிபிக்கல் ஹிஜாப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஹிஜாப் ஸ்டைல்ஸ். அண்ட் இது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். Until this is Sangeetha saying bye bye.